அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன்.To யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, வீட்டில் இந்த 5 விஷயங்கள் இருந்தால் பணம் தங்கவே தங்காது, வீண் செலவுகள் அதிகரிக்கும். அது என்னென்ன விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவரவை அதிகரிக்கக்கூடிய நிறைய மந்திர ஜபங்கள், தாந்திரிக முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த 5 விஷயங்களை நீங்கள் சரி செய்யும் பொழுது வீட்டில் பணவரவு அதிகரிக்கும், அனாவசிய செலவுகள், மருத்துவ செலவுகள் கட்டுப்படும். பணத்தை ஈர்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அந்த பணத்தை தக்க வைப்பதற்கு நாம் சில விஷயங்களை செய்யணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 5 பொருட்களை நீங்கள் மாற்றும் பொழுது அல்லது சரி செய்யும் பொழுது வீட்டில் பணம் தங்கும். நீங்க சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் விஷயத்தை கட்டாயமாக செய்யுங்க. முதல் விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பைப்பாக இருந்தாலும் சரி அல்லது டேப்பாக இருந்தாலும் சரி, அது லீக் ஆக கூடாது. சில வாட்டர் டேப்ல பாத்தீங்கன்னா தண்ணீர் சொட்டு சொட்டா லீக் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் பணம் அதிகமாக விரயமாகும். சில நேரங்கள்ல குழந்தைகள் அல்லது மிகவும் வயதானவர்கள் டேப் சரியா க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தண்ணீர் அதில் லீக் ஆகிட்டே இருக்கும். டேப் நல்லா இருந்து நம்ம அதை சரியா க்ளோஸ் பண்ணலனாலும் பண விரயம் அதிகமாகும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பைப், டேப் மற்றும் ஃப்ளஷ் டேங்க் எல்லாமே நீங்க ஒரு முறை செக் பண்ணுங்க. எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் லீக்கேஜ் இருந்தாலும் அதை உடனடியாக நீங்க சரி செஞ்சிடுங்க. இரண்டாவதாக நாம் பார்க்க போவது உடைந்த சுவர்கள். கொஞ்சம் பழைய வீடாக இருந்தாலும் அதை நீங்க பேட்ச் பண்ணியாவது வைக்கணும். சுவர்களில் அதிகமான விரிசல்கள் இருந்தால் அந்த வீட்டில் பணம் தங்காது. குறைந்தபட்சம் 5 வருடங்களுக்கு ஒரு முறையாவது வீட்டை நம்ம ஒயிட் வாஷ் பண்ணணும். அழுக்காக இருக்கக்கூடிய மங்கி போன சுவர்கள்ல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக வெளிப்படும். நிறைய ஓட்டைகள், விரிசல்கள் இருந்தால் அந்த இடத்துல பணம் தங்காத ஒரு நிலை ஏற்படும். பழைய வீடுகளாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணாலே போதும், அந்த இடத்துல பாசிட்டிவான எனர்ஜி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் உடைந்த கண்ணாடி. எக்காரணத்தை கொண்டும் உடைந்து போன கண்ணாடி வீட்டில் இருக்கவே கூடாது. அது முகம் பார்க்கும் கண்ணாடி மட்டும் கிடையாதுங்க. உடைந்த ஜன்னல்கள், காரில் இருக்கக்கூடிய கண்ணாடி, பைக்கில் இருக்கக்கூடிய கண்ணாடின்னு எந்த விதமான கண்ணாடிகளாக இருந்தாலும் உடைந்த கண்ணாடி நம் வீட்டில் இருக்கக்கூடாது. எந்த இடத்துல உடைந்த கண்ணாடி இருந்தாலுமே அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். கண்ணாடி வளையல்கள் உடைந்து போனால் உடனடியாக அதை நீங்க தூக்கி போற்றணும். உடைந்த கண்ணாடி வளையல்களையும் வீட்டில் நம்ம வச்சுக்க கூடாது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது சுவாமி படங்களுக்கு நாம் வைக்கக்கூடிய மலர்கள் வாடின உடனேயே அதை நம்ம எடுத்துடணும். சிலருடைய வீடுகள்ல வாரத்திற்கு ஒரு முறை சுவாமி படத்திற்கு பூக்கள் வைப்பாங்க. அடுத்த வாரம் புதிய பூக்கள் வைக்கிற வரைக்கும் அந்த வாடிய மலர்கள் சுவாமி படத்துல அப்படியே இருக்கும். வாடிய மலர்கள் தீய சக்திகளை வீட்டிற்குள் வரவழைக்கும். நெகட்டிவ் எனர்ஜி அங்க கிரியேட் ஆகும். வாரம் ஒரு முறை நீங்க பூக்கள் வைத்தாலும் சரி, பூக்கள் வாடின உடனேயே அதை நீங்க எடுத்துருங்க. பூக்கள் இல்லாமல் கூட சுவாமி படங்கள் இருக்கலாம். ஆனால் வாடிய மலர்களுடன் சுவாமி படங்களோ விக்கிரகங்களோ இருக்கக்கூடாது. பெண்களும் கூட தலையில வைக்கக்கூடிய பூக்கள் வாடின உடனேயே அதை நீங்க தூக்கி குப்பையில போற்றணும். நீண்ட நேரம் வாடிய மலர்களுடன் பெண்கள் இருக்கக்கூடாது. காய்ந்து போன மலர்களால் மனதிற்கு பிடிக்காத செலவுகள் வீட்டில் அதிகரிக்கும். ஐந்தாவதாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் உடைந்த விளக்கு. உடைந்து போன அல்லது விரிசல் விழுந்த விளக்குகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு மட்டும் கிடையாதுங்க, அந்த விளக்குகள் வீட்டிலேயே இருக்கக்கூடாது. உடைந்து போன அல்லது விரிசல் விழுந்த வெள்ளி விளக்கோ அல்லது பித்தளை விளக்கு அல்லது எந்த மெட்டல்ல செஞ்சிருந்தாலுமே அதை கடையில கொடுத்துட்டு புதிய விளக்கை நீங்க வாங்கிடுங்க. அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருட்களை கூட நீங்க வாங்கிக்கலாம். உடைந்து போன அகல் விளக்குகளாக இருந்தால் அதை நீங்க நீர்நிலையில தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடமா பார்த்து நீங்க தூக்கி போட்டுறலாம். இது சுவாமிக்கு ஏற்றும் விளக்குகள் மட்டும் கிடையாதுங்க. ஃபியூஸ் போன பல்புகள் வீட்டில் நீங்க வச்சிருந்தாலும் உடனடியாக அதை நீங்க அப்புறப்படுத்தணும். எரியாத மின் விளக்குகளை உடனடியாக நீங்க குப்பையில தூக்கி போட்டுருங்க. உடைந்து போன சுவாமி படங்கள் மற்றும் விக்கிரகங்களையும் வீட்டில் வச்சிருக்க கூடாது. அது எதிர்மறையான ஆற்றல்களை வெளிப்படுத்தும். சோ இதை நீங்க சேஃபா எடுத்துட்டு போய் கோவில்ல வச்சிருங்க. இப்ப நம்ம பார்த்த இந்த 5 விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனடியாக நீங்க சரி செஞ்சிருங்க. உங்களுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.